Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic input devices. Input devices. The input devices are many types. The classified is a pen drive, keyboard, mouse, webcam, digital cam, microphone. There are many devices are available by using these given input to computer. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிற இன்புட் டிவைசஸ் என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்குது, என்னென்ன டிவைசஸை நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறோம், செகண்டரியாக இன்புட் டிவைசஸை என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், த டிவைஸ் த்ரூ த என்டர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டு கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால்டு த இன்புட் டிவைஸ். ஒரு டிவைசஸ் தட் மீன்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும், தட் மீன்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட். அந்த இன்புட்டை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டிவைசஸ் இஸ் கால்டு த இன்புட் டிவைசஸ். ஸோ சம் இன்புட் டிவைசஸ் ஆர் யூஸ்டு டு டைரக்ட்லி இன்டு த கம்ப்யூட்டர். நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஒரு இன்புட் டிவைசஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டுக்கான பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள்ஸ் அவைலபிளில் இருக்குது. வயர்டு ஆர் வயர்லெஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிஸ்டம்க்கான இன்புட்டை நம்ம கொடுக்கணும், கீபோர்டு வழியாக நம்ம இன்புட்டாக கொடுக்கணும், ப்ரைமரி இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங், தட் மீன்ஸ் வயர்டு ஆர் வயர்லெஸ் கனெக்ஷனில் என்ன பண்ணலாம், இன்புட் டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ணலாம். தென் there are many input devices are available. For list out many ones, the keyboard, mouse, trackball, joystick, light pen, scanner, microphone, touch screen, graphics tablet, web camera, and etc. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் இன்புட் டிவைசஸை பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம என்னுடைய இன்புட் சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைசஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. இதோ இந்த இமேஜஸில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மவுஸ், ஜாய்ஸ்டிக், ட்ராக்பால், ஸ்கேனர், then mic, web camera, digital camera, scanner, touch screen and some other joystick, other types of joystick. So keyboard also. So more than input devices பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் நம்ம ஷோ பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இமேஜஸில் இருக்க இன்புட் டிவைசஸை ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ண போகிறீங்க, லிஸ்ட் ஆஃப் இன்புட் டிவைசஸை ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். What are the listed? Now first one is the keyboard and then mouse. Keyboard and mouse, this is the primary input devices. If you don't use another input devices, எந்த ஒரு இன்புட் டிவைசஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியலனாலும் யூஸ் பண்ணலனாலும் ப்ராப்பராக நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் த ட்ராக் பால் அண்ட் ஜாய்ஸ்டிக் அண்ட் தென் லைட் பென் இஸ் ஆல்சோ the four optional mouse, trackball, joystick, light pen. These four devices are used to pointing devices. So இந்த 4 devices யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம். So this is called the pointing devices. Then after that scanner, microphone, touch screen, graphics tablet, web camera, digital camera, barcode reader, magnetic ink character reader, optical character reader, optical mark reader, then last one card reader. ஓகேங்களா? ஸோ each and every set of input devices இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். This is the first one is the keyboard. So the keyboard is the most commonly used input device. ஸோ ப்ரைமரியாக மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்ட். The keyboard is the most commonly used input devices. Then it is used to enter text and number data into computer. It is used to enter text and number data into computer. நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போகிறீங்க, ஆர் டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க போகிறீங்க, ஆர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் நம்பர் அண்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பை யூஸிங் திஸ் கீபோர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கீபோர்ட்ஸ். On computers, keyboard can be broadly classified into following categories. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த கீபோர்ட்ஸை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. த கீபோர்ட்ஸ் ஆன் எ கம்ப்யூட்டர் கீபோர்ட் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் ஃபாலோயிங் தி 3 categories. விச் ஒன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பெஷல் கீ, செகண்ட் ஒன் ஆல்ஃபா நியூமரிக் கீ, தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் கீ.
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் த்ரூ த கீபோர்டு வழியாக நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா பை யூஸிங் தீஸ் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் keyboard types. First one is the special keys. So by using this instruction through used for special key, alphanumeric key, functions key. Now we are going to discuss about this one by one. First one is the special key. First one is the types of keyboards. So keyboards la enna types of keys is available irukku. Types of keys in your board. Then now here the first one is the special key. So the special keys is contained with the functions key, control key, cursor control key, numlock keys and etc are all called the special keys. So in the special keys la enna keys namak available irukku. Function keys starting 1 to 12 functions key, control keys up arrow, down arrow, alt, control, delete. This is the used for controlling keys. Then after cursors control key, down, up, left, right, movement of arrow. The next one is the numlock. If you enter the numlock நீங்க press பண்ணனும் அப்படினா cannot use to numbers நீங்க யூஸ் பண்ண முடியாது, லாக் ஆயிடும். நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிடும், லாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா the many more types of keysலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் keys அப்படின்னு சொல்றாங்க. in a case special keys. Then after next one is alphanumeric keys. If you give the input of data by alphabetics and numbers. Key for typing alphabets and numbers are called alphanumeric keys. ஒரு நீங்கள் alphanumeric keysல யூஸ் பண்ணுற content of text எல்லாமே என்ன இருக்கும், content of informations என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா text or number informations இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுற text or numbers. It's using this typing alphabets and numbers are called alphanumeric keys. Then next one is the functions keys. So already special keysல some functions keys இருக்கு. Then after so அது இல்லாம additional some functions keys இருக்கு. For example shift, enter. So இந்த மாதிரி functions related keys வந்து available இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த functions keyல the keys for typing commas, period, semicolon etc. That means if you want to typing the comma, period, semicolon, then exclamatory symbols, add symbols, you can use to any other symbols, special character symbols also, except that functions keys, key. Then next one you can go to discuss with the mouse. So mouse நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். மவுஸுடைய டெசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா input through the scrolling buttons இருக்குது, ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் பட்டன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மவுஸ் பட்டன்ஸை 2 டைப்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒன் வயர்டு அண்டு வயர்லெஸ் மவுஸ், ஸோ வயர்டு மவுஸில் இருந்தால் யூ கேன் யூஸ் டு கனெக்ட் யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி போர்ட் வைஸ் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த்ரூ த கேபிள் வைஸ். கேபிளில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்னவா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ கேபிள் வழியாக டேட்டாஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃப்ளோ பண்ணும். தென் நான் கோ டு டிஸ்கஸ் வித் த மவுஸ். The mouse is the another very commonly used input devices. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்க இன்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னோம், கீபோர்டு அண்டு மவுஸ். ஸோ அதே ஆப்ஷன்ஸில் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, கீபோர்டுடைய கம்பேரிசன்ஸில் கீபோர்டுடைய யூஸ்டு மாதிரி மவுஸஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Then after it has 2 or more buttons that performs the different functions. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபங்க்ஷன் பேஸிஸில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா 2 or 3 buttons அவைலபிள் இருக்குது. 2 or 3 buttons மீன்ஸ் என்ன, லெஃப்ட் ஆர் ரைட் பட்டன்ஸ். அண்ட் தென் தேர்ட் buttons are accepted by using scrolling buttons also the one of the button by using the mouse pointer நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸ்க்ரோலிங் அப் ஆர் டவுன் பண்ணணும் அப்படின்னா by using the scroll buttons also one of the buttons by using mouse. It has 2 or more buttons that performs different function. Then the scroll wheel if present act the third button. So already told that. So scrolling buttons என்னவா ஒர்க் ஆகுது, தேர்ட் பட்டன்ஸாக நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். The mouse is attached to computer with a connecting wire on cord or even without wire. ஸோ வயர்ட் வைஸ்டு கனெக்ட் பண்ணுறாங்க, வயர்லெஸ் வைஸ்டு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன் வைஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டமோட மவுஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டிவிட்டிஸ் செக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. என்னென்ன மெத்தடில், எஸ் வயர்டு கனெக்ஷன்ஸ் ஆர் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் மெத்தட்.
Then the mouse is used to select object and text and draw a pictures on the computer. ஒரு கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஒரு பிக்சர்ஸை ட்ரா பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும், அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும், ஆர் டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும்னாலும் பை யூஸிங் திஸ் மவுஸ் பாயிண்டர். ஓகேங்களா? தென் the next one is it can be clicked, double click and right click to perform the various action. You can select the particular text நீங்கள் select பண்ண அப்படின்னா now go to select single click. Suppose you can go to open the folders, ஒரு folders நீங்கள் ஓப்பன் பண்ணணும், that time we can use to double click option and then right click option, cut, copy, paste, save as options are available on the right click option. Then the next one is the trackball. So trackball is similar to mouse pointer. So நீங்கள் mouse pointer யூஸ் பண்ணுற அந்த சிமிலர் மெத்தட் பேஸ் பண்ணி தான் என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த trackball ஒர்க் ஆகுது. ஸோ இந்த trackball உடைய ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பால் போர்ஷன்ஸ் உங்களுடைய தம் தட் மீன்ஸ் என்னது ஹம்பிள் பர்ஸ்ஸில் உங்களுடைய தம் ப்ரெஸ் மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ யூ கேன் ஸ்க்ரோலிங் these different portions left, right, top, bottom, the different portionsல நீங்கள் trackball மூவ் பண்ணலாம். That means the trackball is the similar to mouse and can be used to its place. ஸோ எந்தெந்த பிளேசஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, மவுஸ் யூஸ் பண்ணலாமா ஆர் ட்ராக் பால் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு டைரக்ட்லி யூஸ்டு ஃப்ரம் தீஸ் பார்ட் ஆஃப் usage, ஸோ ட்ராக் பாலுடைய யூசேஜ் பை செலக்டிங் மோஸ்ட்லி த ட்ராக் பால் யூஸ்டு டு செலக்டிங் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா த டைம் ஒன்லி வி யூஸ்டு டு ட்ராக் பால். ஓகேங்களா? தென் now we are going to first one, trackball. Trackball is similar to mouse and it can be used in place. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து என்ன ஆகுது, இந்த trackball உடைய யூசேஜ் டிஃபர் ஆகுது. தென் it has a ball on the top. It has a ball on the top which is rolled on the fingers. சொல்லுவீங்களா, தம்ப்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அந்த பால்ஸுடைய மூவ்மெண்ட்டை லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம் உடைய அந்த பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கோரிங்ஸை நீங்கள் கொண்டு வருவீங்க ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனுடைய லொக்கேஷன்ஸில் மவுஸ் பாயிண்டர் எங்கெங்கே மூவ் ஆகணும், மவுஸுடைய பாயிண்டர்ஸ் நம்ம மூவ் பண்ணுறோம், அதே சிமிலர் ஒர்க் பை யூஸிங் திஸ் ட்ராக் பால். தென் லைக் மவுஸ் a trackball also has button to take various action. ஸோ மவுஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட், ரைட்டு அண்டு ஸ்க்ரோலிங் அப், ஸ்க்ரோலிங் டவுன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது, அதே சிமிலர் ஆப்ஷன்ஸை நமக்கான ட்ராக் பால் ஆப்ஷன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த வேரியஸ் ஆக்ஷன் டு பி இன்வால்வ் த ட்ராக் பால். The next one is the joystick. So joystick mostly we use to playing a game. ஸோ ஒரு ப்ளே கேம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு கேம்ஸை ப்ளே பண்ணணும் பை யூஸிங் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கேம் ப்ளே பண்ணுறீங்க வச்சுக்கிங்க, ஆர் ஃப்ரீ ஃபயர்ஸ் ஆர் again டெம்பிள் ரன், இந்த மாதிரியான ஒரு கேம்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஜாய்ஸ்டிக். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்குடைய ஆப்ஷன்ஸ் யூ கேன் மூவ் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம். ஸோ யூஸ்வலி வெல் பிளேயிங் எ கேம், நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். த ஜாய்ஸ்டிக் பிளேயிங் கேம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர், மோஸ்ட்லி யூஸ்டு டு கம்ப்யூட்டர் கேம், கம்ப்யூட்டர் ஆன்லைன் கேம் ஆர் ஆஃப்லைன் கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா த டைம் வி ஆர் யூஸ்டு டு ஜாய்ஸ்டிக். யூ மைட் ஹேவ் used a joystick while playing games on the computer. ஸோ பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸில் ஒரு கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நம்ம கேம்ஸை ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனல் டிவைசஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி while playing game user need to move certain object. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சர்டைனாக மூவ் பண்ணணும், ஒரு லொக்கேஷன்ஸ்லேருந்து அனதர் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா பை யூஸிங் தீஸ் ஸ்பெசிஃபைட் ஜாய்ஸ்டிக் டிவைசஸ். Now, usually while playing games, the user need to move certain object quick and continuously across the screen. நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு மூமெண்ட்டை கண்டினியூஸ் ஆகும், ஆர் சர்டைனாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லொக்கேஷன்லேருந்து அனதர் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணணும்னா தட் டைம் வி ஆர் யூஸ்ட் டு ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன். தென் a joystick is pointing device that is used to move object and pointing on a screen. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜாய்ஸ்டிக்கை சிமிலர் டு நம்ம மவுஸ் பாயிண்டரை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஜாய்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், பாயிண்டர்ஸ் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் பை செலக்டிங் எனி ஒன் கண்டென்ட் ஆர் பாயிண்டிங் எனி ஒன் ஆப்ஜெக்ட் பை யூஸிங் திஸ் ஜாய்ஸ்டிக். The next one, a joystick make it easier by providing better control. So in another one method of joysticks are available by movement of
லிவர் மூமெண்ட் பேசிஸில் என்ன இருக்குன்னா ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த லிவர் பேஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரம் த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஒன்லி சப்போர்ட்டட் இன் த லிவர். இஃப் எவ்ரி ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் ரைட்டு டாப் அண்ட் பாட்டம் அண்ட் தென் மூமெண்ட் இஸ் ஆல்சோ control on the liver based joysticks are available. A joystick produces continuous movement without moving itself, only the liver is moved by hand. So அந்த liver options என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஹியூமன் ஹேண்ட் மூலிமா என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Then next one is the light pen. So light pen is in the important input devices. So we are going to writing a text or drawing a image in directly on the screen. So ஒரு இமேஜஸை டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ட்ரா பண்ணணும் ஆர் டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் ரைட் பண்ணணும் அப்படின்னா by using this light pen option. We are going to discuss light pen. So now light pen is the input device which is used for writing and or drawing directly on the screen. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மெத்தட் தான். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு டயக்ராம்ஸை ட்ரா பண்ணணும், அந்த ஸ்க்ரீனில் ஒரு வேர்டை நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா that time we used to light pen. The next one, the light pen can also used to select an option on the screen by simply pointing it. ஸோ நீங்கள் அந்த லைட் பென்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா you can select the pen option. ஒரு பென் ஆப்ஷன்ஸ் மூலிமா அந்த லைட் பீம்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அந்த லைட் பீம் என்ன ஆகுனா உங்களுக்கான ஆப்ஜெக்ட்ஸை ட்ரா பண்ணுற வைஸஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் தென் டெக்ஸ்டருடைய ரைட்டிங் கண்ட்ரோல் வைஸ் என்ன ஆகும் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் டெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் தென் இமேஜஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைட் பீம்ஸ் என்ன ஆகும் யூ கேன் ட்ரா த இமேஜஸ். Then it mostly used by engineering, architectures and designer. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைட் பென் ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா engineering, architecture, for civil engineers mostly you can use to drawing a pictures and then constructions of building. ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக என்ன பண்ணுறாரு ஸோ இன்ஜினியரிங் டு கிரியேட் எ ஒன் டிசைன் ஹோம் டிசைன்ஸாக இருக்கலாம் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனாக இருக்கலாம். ஸோ அது பேஸில் இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கிடெக்சரல். ஸோ ஆர்கிடெக்சரல் தென் டிசைனர். ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுறாங்க at that time we used to light pen option. So artist in computer designing artist we have used to light pen. You can directly drawing a pictures in your computer screen. Computer screensல என்ன பண்ணலாம் டைரெக்டாக போய்ட்டு அவங்க ஒரு இமேஜஸை பிக்சர்ஸை ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணிக்கலாம். Then the next one is the scanner. So scanner is one of input devices. So most of பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்கேனருடைய யூசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம அதிக லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இன்புட் டிவைசஸாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்டர் அக்சஸ் பண்ணுறது ஒரு ஃபிங்கர் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டை நம்ம அக்சஸ் பண்ணுறது பை யூஸிங் ஸ்கேனர் தான். உங்களுடைய ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணும் ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டு இன்புட் ஆஃப் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா தட் டைம் ஒன்லி என்ன பண்ணும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதே போல் ஒரு நார்மல் இமேஜஸ் தட் மீன்ஸ் ஹார்ட் காப்பி ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கிற ஒரு இமேஜஸை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் தி ஸ்கேனர் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்கேனருடைய ஆப்ஷன்ஸில் தெர் ஆர் 4 ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்கேனருடைய ஆப்ஷன்ஸில் 4 ஃப்ளெக்சிபிள் அவைலபிள் டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெட் ஸ்கேனர், ஷீட் ஃபெட் ஸ்கேனர், ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர் அண்ட் ட்ரம் ஸ்கேனர். ஸோ நவ் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் ஸ்கேனர். A scanner is the input device that can help you do this. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா மோஸ்ட் இன்புட்டாக நம்ம ஒரு பிக்சர்ஸை கொடுக்கணுன்னாலும் சரி ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கன்வெர்ட் டு சாஃப்ட் காப்பியாக நம்ம மாற்றணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஸ்கேனர். இட் கிரியேட் எ எலக்ட்ரானிக் இமேஜ் ஆஃப் த பேஜ் which can be entered into computers as input. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்புட்டாக நீங்கள் எலக்ட்ரானிக் இமேஜஸாக நீங்கள் கொடுக்கணும். தட் மீன்ஸ் டிஜிட்டல் இன்புட்டாக கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு சாஃப்ட் காப்பி ஆஃப் இன்புட் இமேஜஸை நீங்கள் கொடுக்கணும்னா பை யூஸிங் திஸ் டு கன்வெர்ட் த விச் ஒன் இமேஜ் தட் கிரியேட் த எலக்ட்ரானிக் இமேஜ் ஆஃப் த பேஜ். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் இமேஜஸை என்னவா கன்வெர்ட் பண்ணும் சாஃப்ட் காப்பி ஆஃப் இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜஸை யூ கேன் டைரக்ட்லி give to your system, stored in your system or send in your other receiver portions நம்ம send பண்ணலாம் by using this scanner. Then the scanner is available in 4 types. That is first one flatbed scanner, second one sheet fed scanner,
third one handheld scanner, and fourth one drum scanner. So these 4 types of scanners are available by changing the hard copy of informations, hard copy of message, hard copy of image into soft copy of images. Then first one we will go to discuss that flatbed scanner. This is the image of flatbed scanner. By applying the sheet in the bottom of top of the scanner. So top of the scanners-ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த இமேஜஸை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை, ஹார்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸை அந்த பர்டிகுலரான ஃப்ளாட் பெட் மேலே என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இமேஜஸ் போர்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் டு ஹோல்ட் த டாப் ஆஃப் த போர்ஷன்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, லேயர் பேசிஸில் ஒரு எலக்ட்ரானிக் பீம் க்ரியேட் ஆகும். லைட் பீம்ஸும் என்ன ஆகுனா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் டாப் டு பாட்டம் ஸ்கோலிங் லைட் பீம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லைட் பீம்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான இமேஜஸை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த இமேஜஸ் லைட் பீம்ஸ் என்ன பண்ணுன்னா, லைட் பீம்ஸ் உங்களுடைய அப்சர்வ்டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிக்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா என்ன ஆகும், எலக்ட்ரானிக் பீம்ஸாக லைட் பீம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த லைட் பீம்ஸை யூ கேன் கன்வெர்ட் டு இமேஜஸ் by using this flatbed scanner. First one is the flatbed scanner. So the flatbed scanner is very similar to photocopier. So நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷாப்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கேனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா this types of scanner flatbed scanner தான் யூஸ் பண்ணுவாங்க. The flatbed scanner is very similar to a photocopier. நம்ம ஃபோட்டோகாப்பி ஸ்கேன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த similar method by using this flatbed scanner, and then mechanically driven the scan head passes underneath the glass surface and the generations of image the document plays above. ஸோ நம்ம எந்த இமேஜஸை நம்ம ஸ்கேனிங் பர்பஸ்க்காக ஹார்ட் காப்பியை நம்ம ஹார்ட் காப்பியாக வச்சுருக்கோமோ அந்த ஹார்ட் காப்பியை என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் ஆஃப் சிஸ்டமில் மேலே உங்களுடைய டாக்குமெண்ட்டை என்ன பார்க்க வைக்க போகிறீங்க, உங்களுடைய சிஸ்டம்னுடைய டாப் ஆஃப் த பொசிஷன்ஸில், தட் மீன்ஸ் அபவ் பிளேசஸில் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணும், ஒரு ஸ்கேன் ஹெட் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் ஆர் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். அந்த ஸ்கேனிங் ஹெட் என்ன பண்ணும், லைட் பீம்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த லைட் பீம் டு அப்ளைங் த ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கன்வெர்ட் டு சாஃப்ட் காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் அவுட் பண்ணும். The flatbed scanners is also called, so then another one the name is called for flatbed scanner is desktop scanner. So flatbed scanner உடைய another name என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா desktop scanner அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த desktop scanner உடைய யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலி நம்ம சிஸ்டமுடைய கான்ஃபிகேஷன் டெக்ஸ்டாப், நார்மல் சிஸ்டம் டெக்ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கான்ஃபிகேஷன்ஸில் இருக்குது. தட் மீன்ஸ் நம்மளுடைய லேப்டாப் ஓப்பன் மெத்தடில் இருக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிகேஷன்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிறதால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான டெக்ஸ்டாப் ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் வித் த லேப்டாப்பை என்ன மெத்தடில் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அதே மெத்தடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஷீட் ஃபெட் ஸ்கேனர். This is the image for sheet fed scanner. ஸோ நம்ம flatbed scannersல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்டை டாப் பொசிஷனில் வைப்பீங்க. ஸோ ஃபிக்ஸட் பொசிஷனில் வைப்பீங்க, லைட் பீம்ஸ் வந்து மூவ் ஆகும். ஆனால் இங்கே செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் இருக்க ஷீட் ஃபெட் ஸ்கேனரில் என்ன ஆகுனா உங்களுக்கான அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுனா மூவ் ஆகும். தட் மீன்ஸ் ஸ்க்ரோல் ஆகும். லைட் பீம் இஸ் த ஃபிக்ஸ்டு போர்ஷன். ஸோ இந்த லைட் பீம்ஸ் ஒரு ஃபிக்ஸடான ஒரு போர்ஷன்ஸில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். அந்த போர்ஷன்ஸ் வழியாக ட்ராவல் ஆகிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேன் ஆகும். இந்த செகண்ட் ஒன் இமேஜ் என்ன ஆகும், டாப்பில் இருந்து பாட்டம் வைஸ் என்ன ஆகும், ஸ்க்ரோல் ஆகும்போது என்பெட்டட் இருக்கலாம் அந்த லைட் பீம்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கான ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எலக்ட்ரிக்கல் ஃபார்மேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணும். தென் ஷீட் ஃபெட் ஸ்கேனர். That is a similar to flatbed scanner except that the case document being the scan move while the scan head remaining fixed. So scan head என்ன ஆகும், உங்களுக்கான ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் another object of papers என்ன இருக்குன்னா ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா. தென் a sheet fed scanners look much like a small portable printer. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ போர்ட்டபிளான டிவைசஸ் ஒரு இடத்துல இருந்து ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ஷன்ஸில் நம்ம flatbed ஸ்கேனர்ஸை பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேர் டு ஷீட் ஃபெட் ஸ்கேனரை. ஷீட் ஃபெட் கம்பேர் பண்ணக்குள்ள என்ன ஆகுது, ஸோ வெயிட் வைஸ் கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய சைஸ் வைஸ் கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, flatbed ஸ்கேனரை விட பார்த்தீங்கன்னா ஷீட் ஃபெட் ஸ்கேனருடைய சைஸ் மினிமைஸாக இருக்கும். அதே டைமில் என்ன பண்ணுவோம், லெஸ் வெயிட்ஸு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர். திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய
ஆப்ஷனல் வியூவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கான ஹேண்ட் ஸ்கேனர். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா டெம்பரேச்சர்ஸை மெஷர் பண்ணுது. உங்களுடைய பாடியுடைய டெம்பரேச்சரை என்ன பண்ணுது, ஸ்கேன் பண்ணுது. சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷனல் டிவைசஸ் நமக்கு என்னவது அவைலபிள் இருக்குது, ஹேண்ட் ஸ்கேனர். ஸோ பை யூஸிங் த ஹேண்டுடைய சப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கேனர்ஸை த்ரூ த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் அந்த ஆப்ஜெக்டை எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணுவீங்க, ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து அதர் பார்ட் ஆஃப் ஏரியா வைஸ் யூ கேன் மூவ் பை யூஸிங் த ஹேண்ட். நம்மளுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்டால் என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீங்கள் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போவீங்க. தென் the handheld scanner is the same basic technology of the flatbed scanner. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிமிலரான அந்த பேசிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஆப்ஜெக்டை ஸ்கேன் பண்ணுது. சரிங்களா? ஆப்ஜெக்டை ஸ்கேன் பண்ணுறது அந்த டெக்னாலஜி. பட் ஹியர் ஹேஸ் டு மூவ் ஃப்ரம் த டாக்குமெண்ட் மேனுவலி. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்டை நம்ம மூவ் பண்ணலாம். ஆர் பை யூஸிங் திஸ் ஹேண்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம பர்டிகுலரான அந்த ஸ்கேனர்ஸை நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட், ஹார்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை நான் டேபிள் மேலே வச்சுருக்கேன். அந்த ஹார்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் என்னுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்டால் நான் என்னுடைய ஸ்கேனர்ஸை மூவ் பண்ணலாம். அதர்வைஸ் அனதர் மெத்தடில் ஸ்கேனரை ஃபிக்ஸடாக பிடிச்சிக்கிட்டு என் ஆப்ஜெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை என்ன பண்ணலாம், ஒன் போர்ஷன்லேருந்து அனதர் ஒன் போர்ஷன்ஸ்க்கு நான் மூவ் பண்ணலாம். அந்த 2 டைப்ஸில் என்ன பண்ணலாம், பை யூஸிங் மூவ் த ஆப்ஜெக்ட். தென் செகண்ட் ஒன், த இமேஜ் குவாலிட்டி இஸ் நாட் வெரி குட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த ஸ்கேனிங் டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி புவர் இமேஜஸை க்ரியேட் பண்ணும். ரொம்ப புவரான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கான இமேஜஸ் வந்து அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி வெரி குட் குவாலிட்டியில் ஒரு இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா ஸோ மூவ்மெண்ட்டுடைய ஸ்ட்ரகிள், ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணும்போது என்னென்னா அதுக்கான ஒரு டைம் செகண்ட்ஸில் அந்த பிக்சல்ஸ் வைஸ் கேப்சர் பண்ணும். ஸோ மேனுவல் மூவ்மெண்ட்டில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த பிக்சலுடைய கேப்சர் வைஸ் என்ன ஆகுனா வேரி ஆகும். ஸோ அதனால் ஒரு இமேஜஸுடைய குவாலிட்டி வந்து டு கம்பேர் டு ஃப்ளாட் பெட் ஸ்கேனர், ஷீட் ஃபெட் ஸ்கேனர் அண்ட் ட்ரம் ஸ்கேனரை கம்பேர் பண்ணக்குள்ள ஹேண்ட் ஸ்கேனருடைய இமேஜஸ் வந்து வெரி புவர் இமேஜஸாக நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். பட் இட்ஸ் ஸ்டில் குவைட் யூஸ்ஃபுல் ஃபார் டெக்ஸ்ட் ஸ்கேனிங். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா த டைம் யூஸ்டு டு ஹேண்ட் ஸ்கேனர். ஸோ ஹேண்ட் ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான இன்புட்டை நமக்கு அவுட்புட்டை கிடைக்கும். இன்புட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டமுக்கு அதை லோட் பண்ணலாம். தென் the next one is the drum scanner. So mostly we see the drum scanner options பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் டிசைன் பண்ணுற பிளேசஸில் இந்த பெயிண்டிங் ப்ரெஸ், தட் மீன்ஸ் ஒரு நோட்டீஸ் அடிக்கிற ப்ரெஸ்ஸு, தென் நியூஸ் பேப்பர் ப்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் இந்த மாதிரியான drum scanner option. So drum scanners are extensively used to the பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ட்ரம் ஸ்கேனர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கலாம். பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸ்னால் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அடிக்கிற இடம், தென் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரெஸ்ஸிங் ஏரியா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பேனர் அடிக்கிற ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம் ஸ்கேனருடைய யூசேஜ் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த ட்ரம் ஸ்கேனர் ஆர் extensively used in the publishing industries. Then the scanners to produce very high quality. ஸோ இதில் இருக்கிற இமேஜஸ், ஸ்கேன் பண்ணுற இமேஜஸாக இருந்தாலும் சரி, அதில் பப்ளிஷ் பண்ணுற அந்த ப்ரொடியூசிங் பேப்பர்ஸ், ஹை குவாலிட்டி ஆஃப் ஸ்கேனிங் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ஒரு ஸ்கேனிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்கேனர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ இது லார்ஜ் சைஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபையிங், ஸோ அதிக ஸ்லைஸில் ஸ்பேஸஸை ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்றதால தான் என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரம் ஸ்கேனருடைய யூசேஜ். ஸோ ரேர்லி அண்ட் ஹை குவாலிட்டி, ஸோ ரேராக யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஹை குவாலிட்டி ஆஃப் இன்புட் நமக்கு அவுட்புட் இன்புட்டாக வேணும், சிஸ்டம்க்கு இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா த டைம் யூஸ்டு டு ட்ரம் ஸ்கேனர். எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இன் நியூஸ் பேப்பர், பிரிண்டிங் ப்ரெஸ், தட் so many areas. ஓகேங்களா. then next one is the microphone. ஸோ இந்த மைக்ரோஃபோனுடைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வெரி மோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம கொடுக்குற அந்த வாய்ஸ் சிக்னல்ஸ், ஆடியோஸ், சவுண்ட்ஸ், ஸோ நம்ம பேசுகிற வாய்ஸை என்ன பண்ணும், அப்சர்வ் டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ வாய்ஸ் சிக்னல்ஸ் என்ன சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோனுடைய ஒர்க். ஸோ த மைக்ரோஃபோன் இஸ் யூஸ் டு இன்புட் ஆஃப் வாய்ஸ், சவுண்ட் அண்டு மியூசிக் டேட்டா இன்டூ கம்ப்யூட்டர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்புட்டாக நம்ம என்னென்னலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் மியூசிக் டேட்டாஸை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா that time we used to microphone. Then microphones convert to input sound into electrical signal. ஸோ என்னவா கன்வெர்ட் பண்ணுது,
மைக்ரோஃபோன்ஸ் கன்வெர்ட் இன்புட் சவுண்ட் இன்புட்டை கொடுக்குற அந்த சவுண்ட்ஸை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இஸ் கன்வெர்ட் இன்டு கம்ப்யூட்டர் கோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் கொடுக்குற அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை டேரெக்டாக நீங்கள் சிஸ்டமில் இந்த மைக்ரோஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் வாய்ஸ் சிக்னல்ஸை எலக்ட்ரிக்கல் சிக்னலாகவும் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை சிமிலர் டு என்ன சிக்னலாக மாற்றுது கம்ப்யூட்டர்ஸ்க்கான கோட் சிக்னலாகவும் சேஞ்ச் பண்ணுற ஒர்க்கை பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன். ஓகேங்களா. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டச் ஸ்க்ரீன். ஏ டச் ஸ்க்ரீன் இஸ் த ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ நம்ம ஒரு நார்மல் டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாருடைய மொபைல் ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன்ஸை நம்ம பார்க்காத ஆளே நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இன்னைய லெவலில் பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் ஹேவிங் ஏ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டச்சிங் த ஸ்க்ரீனை டச் பண்ணுறது மூலிமா தான் என்ன பண்ணுறீங்க ஆப்ரேட் பண்ணுறீங்க. தென் த டச் ஸ்க்ரீன் இஸ் அ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஸ்க்ரீன் தட் ரெகக்னைசிங் டச் ஆஃப் யூசர் ஃபிங்கர். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா பை டச்சிங் திஸ் செலக்டட் ஃபிங்கர் செலெக்ஷன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறீங்க பை செலக்டிங் திஸ் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கான ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும், தென் ஓப்பன் ஆகும், தென் வியூ ஆகும். ஓகேங்களா. Then a user interact with the computer by touching word or pictures on the touch screen. ஸோ நீங்கள் ஒரு பிக்சர்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி டச் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆர் மொபைல் ஃபோன். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா நவ் கோ டு செலக்ட் த பிக்சர்ஸ். யூ கேன் டபுள் கிளிக் த ஆப்ஷன் டு ஓப்பன் த இமேஜ். ஸோ இமேஜை ஓப்பன் பண்ணணும்னா டபுள் கிளிக் ஆப்ஷன்ஸ் அதே டச்சஸ் என்ன பண்ணுவீங்க ஸ்க்ரீனை டபுள் டைம் டச் பண்ணுறீங்க. ஸோ இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கான டச் ஸ்க்ரீன்ஸ் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணுறீங்க. Then the touch screen is used to ATM, tablet PCs, mobile and a smartphone. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீனுடைய யூசேஜ் அவைலபிள் வந்தது. அது மட்டும் இல்லை இப்போது கரண்ட்டாக நெக்ஸ்ட் லெவலில் எங்கெங்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பை யூஸிங் த ரயில்வே டிக்கெட் புக்கிங், ஏர்போர்ட் டிக்கெட் புக்கிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுற இடம். தென் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டோன்ட் டச். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ பேஷண்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் பை யூஸிங் திஸ் டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிராஃபிக்ஸ் டேப்லெட். த கிராஃபிக் டேப்லெட்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? வாட் ஆர் த யூஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் டேப்லெட்? த கிராஃபிக் டேப்லெட்ஸ் த இன்புட் டிவைஸ் எனேபிள் யூசர் ட்ரா எ பிக்சர்ஸ். ஒரு இமேஜஸை ட்ரா பண்ணணும் டைரெக்டாக நம்ம அப்படின்னா பை ஹேண்ட் மூவ்மெண்ட் மூலமா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஆப்ஷன் ஃபார் த கிராஃபிக்ஸ் டேப்லெட். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் டேப்லெட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு engineering department. ஸோ இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கிராஃபிக் டிசைனர்ஸ் பை யூஸிங் டு கிராஃபிக்ஸ் டேப்லெட். The graphic tablet is an input device that enable a user drawing image by hand. ஸோ ஒரு ட்ராயிங்கை நம்ம பிக்சர்ஸில் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா பை டேரெக்டாக என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட் மூலமா ஒரு பிக்சர்ஸை ட்ரா பண்ணலாம். அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கிராஃபிக்ஸ் டேப்லெட் ஆப்ஷன்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சிமிலர் டு வே பர்சன் ட்ராயிங் இமேஜ். நம்ம நார்மலாக ஒரு ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதே சிமிலர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறீங்க இந்த கிராஃபிக் டேப்லெட்லேயும் ஒரு இமேஜஸை நீங்கள் ட்ரா பண்ணலாம். தென் கிராஃபிக்ஸ் டேப்லெட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு பை ஆர்டிஸ்ட், இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வெரி குட் டிசைனர், வெரி குட் ஆர்டிஸ்ட் எல்லாமே அதை பற்றி எந்த இடத்துல நம்ம மேனுவலாக டிசைன் பண்ணுற ஒரு ட்ராயிங்கை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும்னா பை யூஸிங் திஸ் கிராஃபிக்ஸ் டேப்லெட் ஆப்ஷன். The next one is the webcam. So webcam is also used to series of images capture பண்ணுற ஒர்க் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா webcam. ஸோ இந்த webcam by using this different optional பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனல் வேவ்ஸில் உங்களுக்கு webcam அவைலபிள் இருக்குது. webcam and web camera and webcam is the camera attached to computers. நம்ம டைரெக்டாக ஒரு கம்ப்யூட்டர்ஸில் நம்ம கேமராஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா by using this web camera option. ஸோ இந்த web camera ஆப்ஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா in current situations more than laptop fixed on the web camera also. ஸோ ஒரு கேமரா டிசைனிங் எல்லாமே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இன் கரண்ட் லேப்டாப் டிசைனிங் கரண்ட்டாக இப்போ உற்பத்தி செய்கிற எல்லா லேப்டாப் ஆப்ஷன்ஸ்லையுமே எது இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப் கேமரா ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. தென் சம் லேப்டாப் ஹேவ் பில்ட் இன் வெப் கேம்ஸ். இதை தான் சொல்கிறாங்க என்னது சம் லேப்டாப்ஸில்
டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுறாங்கன்னா வெப்கேம் ஆப்ஷன்ஸை நமக்கு அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. அந்த வெப்கேம்ஸ் டேக் த சீரியஸ் ஆஃப் இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் என்ன பண்ணுன்னா சீரியஸாக அக்செப்ட் பண்ணிக்கும், சீரியஸாக என்ன பண்ணுவோம் கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்கேம் ஆப்ஷன்ஸில் நமக்கு இருக்குது. தென் திஸ் இமேஜ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த இன்டர்நெட் ஆர் அனதர் யூசர்ஸ். ஸோ நம்ம எடுக்கிற ஒரு இமேஜஸை ஆர் வீடியோஸை டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இன்டர்நெட் த்ரூ த இன்டர்நெட் வழியாக ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்கேம் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமரா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ நவ் ஒர்க்கிங் த டிஜிட்டல் கேமரா. ஒரு ஃபோட்டோஸ் எதாவது ஷூட் பண்ணணும், ஸோ அந்த ஃபோட்டோஸில் யூ கேன் ஃபிக்ஸ்டு ஹை குவாலிட்டி பிக்சல். ஸோ ஹை குவாலிட்டி பிக்சல்ஸில் நீங்கள் ஒரு கேமராவை ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா பை யூஸிங் திஸ் டிஜிட்டல் கேமரா ஆப்ஷன். டிஜிட்டல் கேமராஸ் ஆர் டிஜிகேம் ஆர் கேமரா த டேக் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. பை எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபோட்டோஸை சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்கும்போது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டல் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த நார்மல் ஃபோட்டோஸ் தட் மீன்ஸ் பை யூஸிங் திஸ் ஸ்லைட் பேசிஸில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த கேமராவுக்கான ரோலிங், அந்த ரோல் ஆஃப் ஷீட்டை நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த ரோலில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டிஜிட்டல் கேமரா ஆப்ஷன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஒரு வீடியோஸையோ இமேஜஸோ நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா பை டேரெக்ட்லி கோ டு கிவ் த இன்புட். நம்ம சிஸ்டம்க்கு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அந்த இன்புட்டாக கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமராஸ். தென் த மாடர்ன்ஸ் டிஜிட்டல் கேமரா ஆல்சோ கேப்சர் வீடியோஸ் அண்ட் சவுண்ட்ஸ். இப்போ மாடர்னாக இருக்கிற டிஜிட்டல் கேமரா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸை கேப்சர் பண்ண அட் சேம் டைம் சவுண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. டிஜிட்டல் கேமரா த ஸ்பெஷல் ஸ்க்ரீன் கால் த எல்சிடி. ஸோ அந்த டிஜிட்டல் கேமராவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்சிடி, தட் மீன்ஸ் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்சிடியில் என்ன ஆகுனா உங்களுடைய நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களோ அந்த இமேஜஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, த டிஸ்பிளே டு வியூ இமேஜஸ். The next one, it stores the image in small memory devices. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு மெமரி டிவைஸஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். தட் மீன்ஸ் மெமரி கார்டை இம்போர்ட் பண்ணுவீங்க. தென் the next one is the barcode reader. Next one is a barcode reader. ஸோ இந்த barcode readers மோர் தென் பிளேசஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய ஐட்டம் கோடு என்ன, அந்த ப்ராடக்ட்டை எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை இம்போர்ட்டு த ஸ்கேனிங் பார்கோட் ஸ்கேனில் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் ஸோ த பார்கோட் ரீடர் யூ மே சீன் த பார்கோட் ரீடர் பிரிண்டட். ஸோ நம்ம இந்த பார்கோட் ரீடர் பிரிண்டரை நம்ம நிறைய பார்த்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ட்டு தென் நிறைய மெட்டீரியல் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸ் அண்ட் தென் கிளாத்ஸ். ஸோ நீங்கள் ஒரு நியூ மெட்டீரியல்ஸை கிளாத்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத் ஐட்டம்ஸில் என்ன இருக்கும், இந்த பார்கோட் ரீடர்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸபிளாக இருக்கும். தென் யூ மே ஹேவ் பி சீன் barcode printed on product like groceries items and then clothes. Then after the barcode is unique combinations of vertical bar that represent product information such as price, place and place of manufacturing etc. So most of பார்த்தீங்கன்னா இந்த barcode reader என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு barcode informations ப்ரைஸஸாக எவ்வளோ அமௌண்ட் அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் எவ்வளோ அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எந்த இடத்துல இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்கோட் ரீடர்ஸில் இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த ரீடர்ஸ் வைஸ் என்ன ஆகுனா உங்களுடைய ஸ்கேனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸாக அப்சர்வ் பண்ணும். The next one, the cashier used to most of பார்த்துருக்கலாம் நம்ம பில்லிங் செக்டரில் இருக்க கேஷியர்ஸ் யூஸ்டு டு பார்கோட் ரீடர். The scan barcode print on each purchase item. ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஐட்டமே என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது அந்த பார்கோடைய அமௌண்ட் என்ன, அதனுடைய நேம் என்ன, அதனுடைய ப்ரைஸஸ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ, இது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா உங்களுடைய பார்கோட் ரீடரில் பிளேசஸ் ஆகிருக்கும். Then next one, the computer used to barcode data to identify the product. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் கோடு என்ன பண்ணுன்னா டு ஈஸிலி ஐடென்டிஃபை தட் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். ஸோ இந்த மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்ஸ் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக். ஸோ பேங்கிங்கில் யூஸ் பண்ணுற செக் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்கிங்கில் பாட்டம் லைனில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் எழுதிருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸும் என்ன மாதிரியான லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக்
ink character readers. The magnetic ink character is the special types of ink. அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க இங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற இங்க் மாதிரி இருக்காது, ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இங்க் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜஸ்ட் த்ரூ அந்த ரீடர்ஸ், தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர்ஸ் ரீட் பண்ணுற அந்த ரீடர்ஸ் வைஸ் த்ரூ பண்ணும்போது என்ன ஆகுனா, பை அக்செப்டிங் திஸ் கேப்சர் விச் டைப்ஸ் ஆஃப் கேப்சர் லெட்டர்ஸ் விச் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத என்ன பண்ணும், you can easily understand. Now magnetic ink character reader. The magnetic ink characters is the special types of ink that contain magnetic particles of iron oxide. ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த இங்கோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா அயர்ன் ஆக்சைடு இங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அயர்ன் ஆக்சைடு என்ன பண்ணணும்னா ஈஸிலி கேப்சர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அயர்ன் ஆக்சைடு. Magnetic ink is the special types of ink that contain magnetic particles of iron oxide. The next, magnetic ink characters reader can scan character print in magnetic ink. ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் இங்கை லெட்டர்ஸாக ரைட் பண்ணும். அந்த லெட்டர்ஸை ஜஸ்ட் யூ கேன் மூவ் த மேக்னெட்டிக் ரீடர்ஸ். அந்த மேக்னெட்டிக் ரீடர்ஸில் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான தேவையான ஆப்ஜெக்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் is that the techniques is called the magnetic ink characters recognizers. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒரு டேட்டாஸை இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுற அந்த மெத்தடுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னைசர். ஸோ MICR அப்படின்ற நேமில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் the check usually have check number, bank code, branch code printed in the magnetic ink. ஸோ அந்த செக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா செக் நம்பர், பேங்க்குடைய கோட் அண்ட் பிரான்ச் கோட் எல்லாமே என்ன ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் ஆப்ஷன்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மேக்னெட்டிக் இங்கில் நம்ம மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னைசர் மூலமா ஸ்கேன் பண்ணி நமக்கான இன்புட் ஆஃப் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த optical character reader. The next one is the optical character reader. Is a device input normal print and a hand written text. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நார்மலாக நம்ம எழுதுகிற ஒரு இன்புட்டை ஆஃப் பிரிண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம் ஆர் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டாக என்ன பண்ணும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்ஸில் ஆல் புக்ஸஸில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் ஆஃப் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் என்ன, அந்த இமேஜஸ் என்ன அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Now go to discuss that optical character reader. An optical character reader is the device to input normal printer on hand written text. So normal printed the hand written text என்ன பண்ணும், you can analyze the text to printing a document. Then next one is the process first to produce the digital images. ஸோ இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்ஸை என்ன பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜஸை கேப்சர் பண்ணணும், டிஜிட்டல் இமேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இனிஷியலைஸாக இதை கொண்டு வந்தாங்க. எது ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். தென் ஆஃப்டர் யூ கேன் ஃபைண்ட் த டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தென் ஆஃப்டர் யூ கேன் இமேஜ் ஆஃப் டெக்ஸ்ட். ஒரு இமேஜஸை நம்ம கேப்சர் பண்ணால் அந்த இமேஜஸில் என்ன டெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், த கேரக்டர் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் இஸ் தென் யூஸ் டு கன்வெர்ட் this image into character code. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குற அந்த இமேஜஸை டெக்ஸ்ட் பேஸஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் திஸ் டெக்னிக்கல் கால்டு த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர். தட் மீன்ஸ் OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். இந்த மெத்தடுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் யூஸ்டு டு அவாய்ட் மேனுவல் டேட்டா என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக நீங்கள் ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்கேனிங் ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டேட்டாஸ் அப்படின்றத உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி எரர் மிஸ்டேக்கன்ஸ் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஒரு டேட்டாஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேட்டா என்ட்ரி எரர்ஸ் கேனாட் பி இன்வால்வ். ஸோ இங்கே என்ன ஆகாது, எரரான ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஒரு கரெக்டான இன்புட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸான ஆப்ஷன்ஸ் எது மூலயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் கேரக்டர்ஸ் ரீடர்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற TNPSC எக்ஸாம், ஸோ பப்ளிக் எக்ஸாம், இந்த மாதிரியான ஆப்ஷனலாக கொடுக்குற ஒரு ஃபில்லப் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மெத்தடில் கொடுக்குற இன்புட்ஸை ஆப்ஷனல் அவுட்புட்டை மட்டும் நீங்கள் மெஷூர் பண்ணணும். த ஆப்டிக்கல் மார்க் ரீடர்ஸ் இஸ் த டிவைஸ் கேப்பபிள் த ரீடிங் பிரிண்டட் ஃப்ரம் யூஸ்டு ஃபார் த ஆப்ஜெக்ட் டைப் எக்ஸாமினேஷன்.
ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸாமினேட்டிங் டைமில் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாமில் டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் மார்க் ரீடர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் மார்க் ரீடர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா பை ரைட்டிங் த டெக்ஸ்ட்டை நம்ம ரைட் பண்ணணும் ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷன் ஏபிசி அப்படின்றத அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்றத நம்ம மைண்ட் அவுட்டாக மார்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் யூஸிங் பிளாக் பாயிண்ட் பென் ஆர் பென்சில். ஸோ டார்க்கு பிளாக் பாயிண்ட் பென் ஆர் டார்க் பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஆப்ஜெக்டை தவிர மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் now the optical mark reader is a device capable of reading printed from the used objective types examination. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மெத்தடில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு நீ எக்ஸாம்பிள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் வித் பாக்ஸஸ் ஆர் சர்க்கிள் தட் கேன் பி ஃபில்டு இன் த டார்க் பென்சில் ஆர் இங்க். என்ன பண்ணுவாங்க டார்க் பென்சில் ஆர் இங்க் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க ஒரு இன்புட்டை ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். Then the light beams made of the pass through the search from the marked area reflect less light. ஸோ மார்க்டு ஏரியா என்ன பண்ணுன்னா ரிஃப்ளெக்டட் ஆகுது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் த அன்மார்க்கை கம்பேர் பண்ணக்குள்ள மார்க்டு போர்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் உங்களுக்கு லெஸ் சிம்பிள்ஸாக உங்களுக்கு லெஸ் லைட்ஸ் பீம்ஸாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால் ஈஸியான கரெக்ட் ஆன்சர் எது ராங் ஆன்சர் எது அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் the OMR is commonly used checking answer sheet of multiple choice question. ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்டிக்கல் மார்க் ரீடர் OMR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம ஒரு பேப்பரை வேல்யூவேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன் இஸ் த கார்ட் ரீடர். ஸோ நம்ம இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டே டு டே மணியுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கார்ட் பேமெண்ட் அதாவது பேமெண்ட் மெத்தடு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேமெண்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கார்ட் ரீடர் ஆப்ஷன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கான பேமெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பை யூஸிங் திஸ் கார்டு டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க்கோடைய டீடைல்ஸ் உங்களுடைய பின் நம்பர்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் ஃப்ரம் திஸ் ஒன் பேங்க் டு another பேங்க். சரிங்களா. ஸோ நவ் ஃபார் கார்டு ரீடர் ஆப்ஷன் the card reader is used to recording information stored on card. ஸோ ஒரு கார்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் சச் as மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் த ஸ்மார்ட் கார்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் இருக்க சிம் கார்டு மெத்தட்லேயே என்ன இருக்குது உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா பிளாக் மேக்னெட்டிக் ஃபீல்டாக உங்களுக்கு ஒரு கார்டு அவைலபிளில் லெஃப்ட் ஹேண்ட் போர்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் ஸ்க்ராட்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகுனா அந்த கார்டுடைய டீட்டெயில்ஸை ரீட் அவுட் பண்ணும். சரிங்களா. ஸோ அந்த ரீட் அவுட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை கேப்சர் பண்ணி பேங்கிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தட் மீன்ஸ் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அமௌண்ட்டை ரெட்ரீவ் பண்ணுறது இது எல்லாமே என்ன பண்ணுது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆப்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா இந்த கார்டு ரீடர். when the card is swept through the magnetic card reader. ஸோ இந்த மேக்னெட்டிக் கார்டு ரீடர் மூலிமா நீங்கள் ஸ்விப் பண்ணலாம் ஆர் இன்சர்ட் பண்ணுற மெத்தட் மூலிமா என்ன பண்ணிடலாம் உங்களுக்கான கார்டு டேட்டாஸ் அந்த கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஆகும். தென் இட்ஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் குயிக்லி அண்ட் அக்யூரேட்லி. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணலாம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஃப்ரம் த நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் ரிலேட்டடாக என்ன ஆகும் உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதே சேம் டைம் அக்யூரேட்டாக இவ்வளோ தான் அப்படின்றத உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தென் த மோஸ்ட் ஆஃப் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு issued by the bank. ஸோ இந்த பேங்க் செக்டாரில் சைட்லேருந்து யூஸ் பண்ணுற கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த கார்டு ரீடர் பர்பஸ்க்காக உங்களுடைய டேட்டாஸ் பேங்கிங் செக்டார்ஸுடைய இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் செக்டார்ஸ் வழியாக அக்யூரேட்டாகவும் அண்டு செக்யூர்டாகவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ரீடர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம என்ன ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்புட் டிவைசஸில் தேர் ஆர் மெனி இன்புட் டிவைசஸை நம்ம டேரெக்டாகவும் மெனி இன்புட் டிவைசஸை இன்டெரக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் பேசிஸில். கம்ப்யூட்டரோட டேரெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்டெரக்டாகவும் சில இன்புட் டிவைசஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்புட் டிவைசஸை என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம அவுட்புட் டிவைசஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்.